ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 26 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்ருதி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே, எனக்கு மட்டும் இந்த மாதிரி மாமியார் கிடச்சிச்சின்னா மூக்கிலே கத்தி வச்சு குத்திடுவேன்னு. அப்போ மற்ற மீனா வந்து ஆப்பிள் ஏதோ கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா கூப்பிட்டோன்னே அந்த கத்தியோடய வந்து நிற்கிறாங்க. இப்போ விஜயா அப்படியே பயந்து போய், இல்லைம்மா சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னேன், அப்படியே இந்த ஆப்பிளையும் கட் பண்ணிட்டு வந்துடணுன்னு மீனா போய் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு காலையில் இட்லி வேணாம், அப்புறம் அங்கே போய் எனக்கு தூக்கமாக வரும், அதனால எனக்கு ஆம்லேட் போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஆம்லேட் போட அப்படின்னு. அப்போ தோசை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க, அதையும் சேர்த்து தான் போட அப்படின்னோடனே இப்போ முத்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வர்றாரு. எனக்கு நல்லா ஆம்லேட் போட தெரியுமே அப்படின்னோடனே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீ தான் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போடுவே, போய் போடணும்னு. இப்போ என்ன 2 முட்டை போடணும் அப்படி தானே சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து 2 முட்டை எடுத்து கீழே போட்டுதாரு. உடனே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜயா சத்தம் போடுறாங்க. அவளை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதா, ஹோட்டலில் நடத்துகிறாங்க, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறீங்க, வீட்டில் செஞ்சு வச்சதை சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னோடனே இப்போ ரோஹிணி நான் வெளியில் சாப்பிட்றேன்னு போயிடுறாங்க. ஸ்ருதியும் கிளம்பிடுறாங்க. இப்போ விஜயை வந்து மீனாவை பிடிச்சி திட்டுறாங்க. மீனா வந்து ஐயோ இவர் பாசத்தில் எவ்வளோ வேலை திருப்பி எனக்கு இங்கெல்லாம் துடைக்க வச்சுட்டு வேலையை வச்சுட்டு போயிட்டாரேன்னு சொல்லிட்டு மீனா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ விஜய் என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் போய் சந்தையில் போய் வாங்கிட்டு வா, காலையில் தான் எல்லோரும் சாப்பிடாம போயிட்டாங்க, இனி சாயந்தரம் எல்லோரும் டயர்டாக வருவாங்க, அதனால் எல்லாருக்கும் சிக்கன் மீன் கீரை இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி மீனாவை அனுப்பிவிடுறாங்க. மீனா வந்து மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மா என்னடி கழுத்தில் செயினெல்லாம் காணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ மீனா வீட்டில் நடந்ததெல்லாம் சொன்னோடனே வீட்டில் அவங்க தங்கச்சி தம்பி எல்லாருமே ரொம்ப கோவப்படுறாங்க. அது எப்படி அவங்க ஒன்று இப்படிலாம் பேசலாம் அப்படின்னோடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, விடுமா எல்லாம் எனக்கு அவர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு வேறு நீ அத்தை திட்டுவாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நேராக இங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோடனே விஜயை வர ரொம்ப இது பண்ணுறாங்க. இங்கே பாரு இவ்வளோ நேரம் எங்கே போனால் ஊர் சுற்றிட்டு வரையோ அப்படின்னோடனே, என்னத்த நீங்கள் ஒரே ஆளாக தனியாக போய் காய்கறி கடை மீன் கடை எல்லா கடைக்கும் போகணும்ல அப்படின்னோடனே, அப்போ என்னையும் வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனா கிட்ட வந்து ரொம்ப கத்துறாங்க. இப்போ மீனாவை போய் எல்லா வேலையும் இப்போ பார்க்க சொல்கிறாங்க. இருக்குடி உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வெளியில் வரமோ துணி தூக்கி கொடுக்குறாங்க, இதையும் போய் துவச்சிட்டு வான்னு. மீனா பாவமாக ரொம்ப இது பண்ணிகிட்டே போகிறாங்க. இங்கே என்ன ஸ்ருதி டப்பிங் பேசி முடித்தோடனே ரவி வந்து கூப்பிட வர்றாரு. அப்போ ரவியும் ஸ்ருதியும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாளைக்கே போய் உங்கள் அண்ணனோட ஷோரூம்லேயே போய் வாங்கலாம், அவர்னா கொஞ்சம் நமக்கு கம்மி பண்ணி தருவார்லன்னொன்னே ரவி என்ன சொல்கிறாருன்னா, அவனா கம்மி பண்ணிலாம் தரமாட்டான், நம்மக்கிட்ட கமிஷன் கேட்காம இருந்தால் பார்த்துக்கோ, அவன் நல்ல காராக சூஸ் பண்ணி தருவான் அவ்வளோதான் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்து மீனா கிட்ட வந்து கேட்குறாரு, இன்னைக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன செஞ்சனோடனே மீனா ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னா சொல்கிறாங்க. உனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு நான் வேலை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.